ஹலோ ப்ளோசம்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்னன்னா, நம்மளோட பிரதர் ஒருத்தர் அவரோட நேமை கேலிகிராஃபி பண்ணிட்டே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவரோட நேமை கேலிகிராஃபி பண்ணிட்டே இன்னைக்கான டாபிக் பார்க்கலாமா? இன்னைக்கு என்ன டாபிக்னா கன்சிஸ்டன்சி, எஃபர்ட் அண்ட் ட்ரஸ்ட். அது என்ன கன்சிஸ்டன்சி, எஃபர்ட் அண்ட் ட்ரஸ்ட்? இப்போ நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம், இல்ல ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்? why are you doing this? அது மாதிரி இது நமக்குள்ள இருந்தும் வரும், வெளியில இருந்தும் வரும். அதே மாதிரி யூ won't deserve this, try something new, இந்த மாதிரிலாம் நிறைய வரும். பட் நமக்கு அந்த ஒரு விஷயத்து மேலதான் ஃபோக்கஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லட்டுமா? இப்போ ஒரு விதைய நம்ம மண்ணில் போட்டு அப்படியே வச்சிட்டோம்னா அது அப்படியே போயிடும். அதுவே தினமும் நமக்கு அதுக்கு நியூட்ரிஷன் கொடுத்து வாட்டர்லாம் சப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா அது வளர்ந்து நமக்கு ஒரு அழகான ஃப்ளவரோ இல்லை ஹெல்தியான வெஜ்ஜீஸோ ஆரல்ஸ் டேஸ்டியான ஃப்ரூட்ஸோ நமக்கு கொடுக்கும். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? அதுக்கு தினமும் ரெகுலராக வாட்டர் சப்ளை அண்ட் நியூட்ரிஷன்ஸ், நம்மளோட எஃபர்ட் அண்ட் அது கண்டிப்பாக நமக்கு வளர்ந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் இதெல்லாம் இருக்கனால தான் அது நல்லபடியாக வளர்ந்து நிற்கும். அதுவே நம்ம எதுவுமே பண்ணாமல் அதை அப்படியே விட்டோம்னா அது அப்படியே போயிடும். அந்த மாதிரி தான் அந்த சீடு எப்படி நம்ம கொடுக்குற நியூட்ரிஷன் அண்ட் வாட்டர் எல்லாம் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சு அந்த சாயிலேருந்து வெளியில் வருதோ, அது போல தான் நம்ம முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நம்மளும் நமக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வரணும். ஸோ நல்ல விஷயத்த என்னைக்குமே தள்ளி போடாமல் கன்சிஸ்டன்சியாக எஃபர்ட் போட்டு ட்ரஸ்டோட நம்ம அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக we will get the success. அவ்வளோதான். இந்த டாபிக் எப்படி இருக்குது அண்ட் இந்த கேலிகிராஃபி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.